எல்லாருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, வேட்டை டீம் வந்து அறிவிச்சிருக்காங்க. மனசுல ஐயோ பாட்டு இருக்கு இல்லைங்க, ஆல்ரெடி வந்து அனிருத் சொல்லியிருந்தாரு. பயங்கரமான ஒரு சாங் வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டுடைய ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 9 இன்னும் 2 நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து ரிலீஸ் ஆக போகுது. அனிருத்துடைய அடுத்த சம்பவத்தை வந்து பயங்கரமா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்த ஹுக்கும் அப்படிங்கிற பாட்டு வந்து ஜெயிலர்ல மிகப்பெரிய வந்து வெற்றியை கொடுத்த பிறகு ரசிகர்கள் மத்தியில வந்து இன்னும் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்குது. வேட்டையின் படத்துல வந்து இதுவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு ஸ்டில்ஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமேட்டு ரஜினி சாரோட அந்த கேரக்டரோட இன்ட்ரோ இருக்குல்ல, அது மட்டும் தான் நமக்கு கிடைச்சது. மற்றபடி வேட்டையின் படத்தை பற்றி எந்த விஷயத்தையும் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்காங்க. பயங்கரமான ஸ்டார் காஸ்ட் இருந்தால் கூட எந்த ஒரு விஷயத்தையும் ரிவீல் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறதே ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 30-32 நாள் தான் இருக்குது அப்படின்னாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக படத்தை பற்றிய அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து டவுன் பண்ணி, அதாவது ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகும்போது அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 10 நாட்களுக்குள்ளே படத்துக்குள்ளே போகும்போது தான் ஆடியன்ஸுக்கிட்ட அந்த என்ன சொல்கிறதுனா அந்த படத்துக்குள்ளே இருக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அது கரெக்டாக பூர்த்தியாகும் அப்படிங்கிற விஷயத்த லைக்கா கரெக்டாக பண்ணுறாங்க. லைக்கா வந்து பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் மாதிரி நிறைய அப்டேட் வந்து குடுக்குறதில்ல. அது வந்து பயங்கரமான ஒரு விஷயமா தோணுது. அதுக்கு வந்து சரியான அந்த ப்ரொமோஷன் டீம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுனா இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சன் பிக்சர்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து இத பண்ணிட்டுருக்காங்க பல வருஷமாக. 30 வருஷத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சன் பிக்சர்ஸ் இந்த வேலைய செஞ்சுட்டு இருக்கனால, அவங்களுக்கு வந்து ஒரு தனி ஃப்ளோ இருக்கும். லைக்கா வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அப்படிங்கிறனால, அவங்களால என்னென்ன விஷயங்கள் அப்டேட் குடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடுத்துட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த படங்கள விட, இப்ப இந்த வேட்டையின் திரைப்படம் வந்து லைக்காக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம். இதோடைய ஒவ்வொரு அப்டேட்டும் இந்த அப்டேட் மூலமா கிடைக்கிற அந்த விசிபிலிட்டி ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, அவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து பட்ஜெட் போட்டுருக்காங்க. சாதாரண ஸ்டார் காஸ்ட் கிடையாது. நம்மளுடைய ஃபகத் ஃபாசிலா இருக்கட்டும், நம்மளுடைய ராணாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அமிதாப் பச்சன் சாரா இருக்கட்டும், அதே மாரி ரஜினி சாரா இருக்கட்டும், இவங்கள வந்து ஒண்ணு திரட்டி ஒரு படம் பண்ணி, அந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைமுக்குள்ள முடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா, எல்லாரும் அவ்வளோ பிஸியா இருக்காங்க. அமிதாப் பச்சன் சார் வந்து கல்கி படத்துல பயங்கர பிஸியா இருக்காரு. ஃபகத் ஃபாசில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டே குடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பிஸியா இருக்காரு. ராணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ராணா மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தாரு. பெரிய கதைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ராணாவ சரியான நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மத்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து பிஸியா நடிச்சிட்டு இருக்கிற ஆட்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஸ்டார் காஸ்ட்ட வச்சுக்கிட்டு அந்த படத்த வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விதமா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமா வந்து ஏற்படுத்தாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். அது வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு பெரிய இம்பாக்ட் உருவாக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. சரி, மனசுலாய பாட்டு வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கரெக்ட்டா நமக்கு இன்னும் அந்த போஸ்டர்ல பார்த்தா சொல்லப்படல. அனிருத் அவர்களுடைய மியூசிக் மட்டும் தான் போட்டிருக்குது. பாட்டு ரிலீஸ் ஆகும்போது அந்த லிரிக்கல் வீடியோ பார்க்கும்போது தான் நமக்கு யார் எழுதியிருக்கிறாங்க, யார் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். அந்த பாட்டு எத நோக்கி நகருது அப்படிங்கிற விஷயம் தெரியும். நடுவுல வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த மனசுலாய பாட்டுடைய அந்த வீடியோ தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு கொண்டாட்டம் மாதிரி. ஏதோ ஃபங்ஷன்ல வந்து ரஜினி சார் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாரி, அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸா வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு தோற்றத்த வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம். இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த செலிப்ரேஷன் சாங் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹுக்கும் மாதிரி வந்து ஒரு தீம் சாங் மாதிரி இல்லாம, ஒரு செலிப்ரேஷன் சாங் மாதிரி இருக்கும். அதாவது மனசுல ஐயோ அப்படிங்கிற வார்த்தையா இருக்கட்டும், இந்த சேட்டன்ஸ்லாம் ரெடியா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. மென்ஷன் பண்ணி போட்டிருக்கிறத பார்த்தா, இது வந்து கேரளால வந்து நடக்கிற விஷயம் மாதிரி, அதே மாரி கேரளா சம்மந்தப்பட்ட அந்த ஃபங்ஷன் மாதிரி அந்த இடத்துக்குள்ள வர மாரி தான் இருக்கும். கண்டிப்பா இந்த பாட்டுல தலைவருக்கான சின்ன ஒரு கிளிப்பாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. வெறும் லிரிக்கல் வீடியோவோட நிறுத்த மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தலைவருடைய லுக் எப்படி இருக்கு? அந்த போலீஸ் கெட்டப்ல வந்து அவர் எப்படி இருக்காரு? நம்ம வேட்டையன் படத்துல நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா ஸ்டில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமான ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுட்டு, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டில்ஸ்ல மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். மத்தபடி இந்த படத்துக்குள்ள இருக்கிற அந்த எந்த ஒரு வீடியோஸும் வந்து நம்ம பார்க்கல அப்படிங்கிறனால, இந்த பாட்டுடைய அந்த சின்ன கிளிப் மூலமாக நமக்கு இதுல இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும். தலைவர் இப்படி தான் பார்க்க போறோம். ஸ்க்ரீன்ல இந்த லுக்ல தான் பார்க்க போறோம். அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெளிவா புலப்படும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த தர்பார்ல வர அந்த சும்மா கிழி அப்படிங்கிற பாட்டு மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் சாங் மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் நிறைய பேசலாம். வேட்டையின் படத்த பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து என்னென்ன இன்புட் குடுக்கணுமோ அந்த இன்புட் அவங்க குடுத்துருக்காங்க. அந்த இன்புட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம எதிர்பார்த்த ரஜினி சார் படத்த விட ஒரு வித்தியாசமான படமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நேத்து கூட YouTubeல ஒருத்தர் வந்து வீடியோல பேசும்போது வேட்டையின் படத்துக்கு ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் உருவாகாம இருக்குது? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு நான் அவர்ட்ட கேள்வி கேட்கும்போது, அவர் சொல்லியிருந்தாரு. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் கூட. இப்போ கோத் படமா இருக்கட்டும், அந்த படத்துக்குலாம் வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் கடைசி டைம்ல வந்து உருவாக்குனாங்க. அர்ச்சனா வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க. எந்தவித பில்டப்பும் பண்ணாம பயங்கரமா ஹைப் ஏத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா, உள்ள இருந்த ஆர்டிஸ்ட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு ஹைப் ஏத்தி விட்டாங்க. அந்த ஹைப் வந்து என்ன ஆயிருச்சுன்னா, உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்போது
மற்ற இண்டஸ்ட்ரி சார்ந்த பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது பெரிய வந்து திருப்தி குடுக்காத இடத்துக்குள்ள போயிடுச்சு. தமிழ்நாட்டில இருக்கிற விஜய் சாரோட ரசிகர்கள் வந்து படத்த கொண்டாடுறாங்க. ஆனா, அவங்களுக்குள்ளயுமே சில வந்து மிக்ஸ்டு ரிவ்யூலாம் இருந்துச்சு. ஸோ, அந்த மாதிரியான ஒரு ஹைப் அப்படிங்கிற இடத்துக்குள்ள போகாம, ஜெயிலர் படத்துக்கு எப்படி வந்து ஹைப் அப்படின்னு நார்மலா மெயின்டெயின் ஆயி, படம் வந்ததுக்கு அப்புறமேட்டு வேர்ட் ஆஃப் மவுத் மூலமா படம் வந்து ப்ரமோட் ஆகி போச்சோ, அந்த இடத்த நோக்கி தான் இப்ப வேட்டையன் திரைப்படம் வந்து நகர்ந்துட்டு இருக்குது. அது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமும் கூட. இது வந்து கண்டிப்பா வந்து மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு வந்து வரவேற்பு பெறும் அப்படிங்கிற மாற்று கருத்து கிடையாது. அ எனக்கு பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து எப்படி சொல்றதுன்னா, அந்த டிஜே ஞானவேல் இருக்கார்ல, அவருடைய படத்துக்குள்ள ரஜினி சார் வந்து உள்ள போய் நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய படம் வந்து 2 படம் வந்து நான் ரொம்ப அந்த ஒரு 2 படங்களையும் நான் வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப அற்புதமான படம். அந்த கூட்டத்தில் ஒருவன் அப்படிங்கிற படம் வந்து நம்மள மாதிரி ஒரு சாமானிய மனிதர்களுக்குள்ள இருந்து வந்த ஒரு மனிதனுடைய அதாவது ஒரு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா படிக்கிற பையன பத்தி வந்து பேசுவாங்க. நல்லா படிக்காத பையன பத்தி பேசுவாங்க. ஆனா, அந்த மிடில் இதுல இருக்காங்கல்ல, அந்த பையன பத்தி பேச மாட்டாங்க. இந்த நடு ரோல்ல இருக்காங்கல்ல. மொத்தம் ஒரு 5, 6 ரோ இருக்குன்னா, அதுல நடு ரோல்ல இருக்கிற அந்த பையன பத்தி பேச மாட்டாங்க. ஆனா, அவனுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு. அவனுக்குள்ளேயும் சில சிந்தனைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த படம் சொல்லும். அதுல கூட தலைவரோட ரெஃபரன்ஸ் வரும். அதே மாதிரி வந்து ஜெய் பீம் படத்த பத்தி சொல்ல தேவையில்ல. அந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு அ கா கான்ட்ரோவர்சிகளும் வந்துச்சு. அதே மாதிரி அதுக்குள்ள இருக்கிற அரசியல் அது வந்து ரொம்ப அழுத்தமாக பேசப்பட்டுச்சு. சூர்யா அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான படமாக ஜெய் பீம் திரைப்படம் வந்து மாறிப்போச்சு. அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட இயக்குனருடைய படத்துக்குள்ள ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கதையம்சம் உள்ள படத்துக்குள்ள வந்து நடிக்கணும்னு முடிவு பண்ணி, அதுக்குள்ள ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ட வந்து மிக்ஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது கண்டிப்பா தலைவருடைய ரசிகர்களை பெரிய அளவுக்கு திருப்திப்படுத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பாடலும் எப்படி வந்து ஜெயிலர் படத்துக்கான ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து குடுத்துச்சோ, மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்ட குடுத்துச்சோ, அதே எக்ஸைட்மெண்ட்ட இந்த பாட்டும் குடுக்கும்னு வந்து நான் பயங்கரமா எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா! நன்றி, வணக்கம்.